رباه عفوك إني للنور مدت يداي. இன்றைய தினம் குர்ஆனிய மாணவர்கள் என்கின்ற தலைப்பில் நபித்தோழர்கள் இந்த அல் குர்ஆனுடைய விஷயத்தை எந்த அமைப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அதாவது கையாண்டார்கள், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள் என்பதை பற்றி சுருக்கமாக இந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள், அதாவது 10:15 இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக உங்களுக்கு இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நபித்தோழர்களுடைய ஆரம்ப நிலையை சொல்லுகின்ற பொழுது உம்மியூன்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் உம்மியூன்களாக இருந்தார்கள். அல்லதி பஅத ஃபில் உம்மீன ரசூலா, அதாவது எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு மத்தியில் அவர்களிலே அல்லாஹு தஆலா ஒரு தூதரை அனுப்பினான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர்களுக்கு உம்மியா அப்படி என்று சொல்கிறது என்னென்னா, உம்மண்ட தாய் சார்ந்தவன் என்ற அர்த்தம். அப்படின்னா பிறந்த டைமில் எப்படி அதாவது இருந்தாரோ அதே நிலைமையில் என்ன செய்கிறது இருக்கிறது, தாய் சார்ந்தவராக என்ன செய்கிறது இருக்கிறது, ஆரம்ப நிலையில் இருக்கிறது. அதான் உம்மியா அப்படி என்ற அந்த வார்த்தை பிரயோகத்துக்கு சொல்லுவாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மியத்தை பற்றி சொல்கிற டைமில் இன்னா உம்மத்துன் உம்மியா, நாங்கள் உம்மியத்தான ஒரு சமுதாயம் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உம்மியத்து ஒரு சமுதாயத்துக்கு பொதுவாக சிறப்பானதல்ல. ஆனால் சில இடங்களில் உம்மியத் மிகச் சிறப்பானது, வரவேற்கத்தக்கது. அதாவது பிறந்த இயல்பிலேயே இருப்பது வரவேற்கத்தக்கது. அப்படி உம்மியத்தாக இருக்க வேண்டிய சில இடங்கள் உண்டு. அந்த இடத்துல எங்களுக்கு கல்வி வரவும் கூட அந்த கல்வி தேவையும் இல்லை, அதில் பிரயோசனம் இல்லை. அது சமுதாயத்தை தலைகீழாக என்ன செஞ்சிடும், மாற்றிவிடும். அதை விட அந்த உம்மியத், அதாவது ஃபித்ரத்துடைய நிலையிலேயே இருப்பது மிகவும் சிறந்தது. அது தவிர உம்மியத் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் இன்னா உம்மத்துன் உம்மியா அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு உம்மியத்தான சமுதாயம் என்று சொல்கிறாங்களோ அது விமர்சிக்க சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அதை பாராட்டி தான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல எங்களோட உம்மியத்தை என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, அதே நிலையில் என்ன செய்யணும், இருக்கணும். அதனால் பலன்கள் உண்டு என்ற அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சஹாபாக்களுடைய நிலையை சொல்லுகின்ற பொழுது அல்லதி பஅத ஃபில் உம்மீன ரசூலா, அதாவது எழுத வாசிக்க தெரியாத அந்த மக்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா ஒரு தூதரை அனுப்பினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அந்நபி அல் உம்மி, எழுத வாசிக்க தெரியாத என்னது, அதாவது ஒரு தூதர் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு அதாவது அறிவை கொடுப்பதற்கும் அறிவை பெறுவதற்கும் தேவையானது ரெண்டு. ஒன்று எழுத்து, ரெண்டாவது அதாவது எழுதக்கூடிய அறிவு, வாசிக்கக்கூடிய அறிவு. இந்த ரெண்டு இல்லாமல் ஒருவர் ஒரு அறிவை கொடுப்பதற்கும் அறிவை பெறுவதற்கும் வழி அவருக்கு கிடைச்சிட்டா இது தேவையில்லை. இந்த ரெண்டும் இல்லாமல் அறிவை கொடுப்பதற்கும் அறிவை பெறுவதற்கும் வழி கிடைச்சிட்டேன்னு வைங்களேன், இது தேவையில்லை. எழுதாம வாசிக்காம அறிவை கொடுப்பதற்கும் அறிவை எடுப்பதற்கும் வழி கிடைச்சிட்டா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன அதைத்தான் கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எழுத படிப்பிக்கவும் இல்லை, வாசிக்க என்ன செய்யலை, படிப்பிக்கவும் இல்லை. ஆனால் அதன் மூடாக என்ன கிடைக்கணுமோ அதை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், கொடுத்தான். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்சிது. உண்மையில் ஒரு ஊரில் படித்தவரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அரசாங்கத்தால் சொல்கிற ஒரே அளவுகோல் எழுத தெரியுமா வாசிக்க தெரியுமான்றதான். ஆனால் அது ரெண்டும் ஊடகம் மட்டும்தான். ஒரு ஆளுக்கு எழுத தெரியும் ஆனால் எதையும் எழுதினதில்லை, ஒரு ஆளுக்கு வாசிக்க தெரியும் எதையும் வாசித்ததில்லை, ஆனால் அவர் படித்தவர். ஒரு அரசாங்க அடிப்படையில் என்னது, அவர் படித்தவர். காரணம் என்னென்னா அவருக்கு எழுதவும் தெரியும் வாசிக்கவும் தெரியும், ஆனால் எதையும் எழுதினதில்லை எதையும் வாசித்ததில்லை. அப்படின்னா அந்த ஊடகத்தினூடாக எதையும் அவர் என்ன செய்யலை, பெற்றுக்கொள்ளவில்லை. இவருக்கும் ஒரு ஆளுக்கு எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது, நிறைய அறிவு பெற்றிருக்கிறாரு. அவரிடையில கம்பேர் பண்ணால் அவர் தான் என்ன சிறந்தவர். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூத கிறிஸ்தவர்களை உணர்த்துகிறான். அந்த யூத கிறிஸ்தவர்கள் நாங்கள் படித்தவங்க, நாங்கள் படித்தவர்கள். அப்போ அல்லாஹ் தஆலா வசனம் இருக்கிறான். அதை உண்மையில அவங்க எழுத வாசிக்க தெரிஞ்சவங்க, படித்தவங்களா இருந்தாங்க, வேதத்தை படித்தவங்களா இருந்தாங்கன்றதால பெருமை அடித்தாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான், என்ன, வமின்ஹும் லா யஅலமூனல் கிதாப இல்லா அமானிய வ இன்ஹும் இல்லா யதுன்னூன், அவர்களில் கூட வேதத்தை கற்பனையாக அறிந்தவர்கள் மட்டும் இருக்கிறார்கள், யூகித்து அறிந்தவர்கள் மட்டும் இருக்கிறார்கள், வேதத்தை முழுசா தெரியாதவங்க அவர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவே இது முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடத்துல எழுத படிக்க தெரியாத இருந்த அந்த நபித்தோடர்களில் அதிகமானவர்கள் எல்லாரும் அல்ல, அதிகமானவர்கள் எழுத வாசிக்க தெரியாததுனால அவங்களுக்கு இயற்கையான ஞானம் இருந்துச்சு, ஃபித்ராவான விளக்கங்கள் இருந்துச்சு, மற்றபடி எதுவும் எடுத்துக்கல. அடுத்த சமுதாயத்தோடு கலப்போடும் அவங்க இருக்கல நபித்தோழர்கள்.
அடுத்த சமுதாய கலப்புக்கும் வழி இருக்கல. பாலைவனத்துக்குள்ள இதில் மத்தியில் வாழ்ந்தாங்க. பாரசீக ரோமுக்கு போயிட்டு வரவங்க, வியாபாரத்தில் ஈடுபட்டவங்கலாம் கொஞ்சம் குறைவான மக்களாக தான் இருந்தாங்க. அப்போ அரபு கலாச்சாரத்துக்குள்ள ஒரு பகுதியாக இருந்தது. அந்த அரபு கலாச்சாரத்தை நோக்கிய தேவைகளும் பாரசீக ரோமர்களுக்கு என்ன செய்யலை, இருக்கல. இங்கே வந்து எதாவது பெற்றுக்கொண்டு போகணும்னு இருக்கல. இவங்களுக்கு தான் இருக்கலையே, மேற்கத்திய உலகத்துக்கு என்ன செய்யலை, இருக்கல. இந்த பாலைவனத்தில் வச்சு என்ன செய்யணும் தான் விட்டுட்டு போனாங்க. அதுக்கு பிறகு தானே பெட்ரோல் கிடைச்ச போது தான் என்ன சொன்னாங்க, ஜினா லினுஸஹிய ஹதா ரப்பில்லதி ஜஅலல் பித்ரூல ஃபீ அர்தில் அரப், அரபிய பூமியில் பெட்ரோலை வைத்து இறைவனின் தவறை திருத்த வந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. ப்ரோ, பெட்ரோலை வச்சுக்க வேண்டிய இடம் வேற, இந்த இடத்துல வச்சதை திருத்துறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், வந்திக்கிறோம்னு சொல்லி ஒரு அடக்கு என்ன ஒரு மோசமான ஒரு பேசிய வரலாறுன்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்றோம்டா, அப்படியான ஒரு பூமியாக இது இருக்குது. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஏன் அதாவது நபியையும் அந்த தோழர்களையும் அல்லாஹ் தெரிவு செய்கிறான்டா, அதாவது வேதத்தை கொண்டு ஒரு சமுதாயத்தை நான் உயர்த்துவேன், வேதத்தை கொண்டு உயர்த்துவேன். உண்ட அறிவை கொண்டு வேதம் உயர வேண்டிய அவசியம் இல்லை, உண்ட அறிவை கொண்டு வேதம் கண்ணியப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. அதை வச்சு பெருமை அடித்தவங்க யாரு, யூத கிறிஸ்தவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்ற யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும், தங்களோட பிள்ளைகளை எப்படி அடையாளம் தெரியுமோ அதுபோல இந்த நபி அவர்களுக்கு அடையாளம் தெரியும் அந்த வேதத்தினூடாக. ஆனால் எந்த பிரயோசனம் இருக்கல. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்டா, எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயத்துக்கு வேதத்தை கொடுத்து அந்த வேதத்தின் மூலம் அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை உயர்த்துவதற்காக நாடினான். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை செலக்ட் பண்ண அந்த நபி தோழர்கள், ஏனைய நபியுடைய தோழர்களுடைய வரலாறு எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த நபி தோழர், அந்த சஹாபாக்கள் அழைக்கப்பட வேண்டியவர்கள் உதவினவங்களும் இருந்தாங்க, உபத்திரம் செஞ்சவங்களும் இருந்தாங்க, விட்டுட்டு போனவங்களும் இருந்தாங்க, இடையில கைவிட்டவங்களும் இருந்தாங்க. ஆனால் அவங்க நபி தோழர்கள். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்களாக இருக்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் தோழர்களாக இருக்கலாம், இடையில அதாவது தடுமாறினவங்க இருந்தாங்க. கடலுக்கு முன்னால நிற்கிற டைம்ல என்ன சொன்னாங்க, கால அஸ்ஹாபு மூசா, மூசாவுடைய சஹாபாக்கள் சொன்னார்கள், மூசாவுடைய சஹாபாக்கள் சொன்னார்கள், இன்னால முதரகு, நாங்கள் அகப்பட்டு கொண்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா முஹம்மதுடைய தோழர்களை பற்றி சொல்கிற இடத்துல எப்படி சொல்றான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், அவரோடு இருப்பவர்கள் அதாவது இறை நிராகரிப்பாளர்களோடு கடுமையாகவும் மூமின்களோடு கருணையுள்ளவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் பாராட்டி என்ன செய்யறான், சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு தோழர்களுக்கு அல்லாஹு தஆலா அதாவது இந்த வேதத்தை இறக்குறான். தோழர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப தூய்மை தோழர்களுக்கு இருக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த ஆரம்ப தூய்மை வந்து தோழர்களுக்கு இருக்கல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி இன்னொரு சிலபஸ் இருக்கலையோ அதே போல தோழர்களுக்கு இன்னொரு சிலபஸ் இருக்கல. அதான் மிக முக்கியம். ரசூல்லாங்களுக்கு தூய்மை கெட்டு போய்க்கல, ரசூல்லாங்க தூய்மையானவராக இருந்தாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் அப்படி இருக்கல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற ஒரு சில நபித்தோழர்களை தவிர எல்லாரும் அப்படி என்ன செய்யல, இருக்கல. மற்றவர்கள் அதாவது அந்த மாதிரி ஒரு இளம் வயசுலேயே இஸ்லாம் கிடைச்சவங்க மிச்சம் குறைவு. அப்போ அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இது போன்ற ஒரு சில நபித்தோழர்களை தவிர மற்றவங்களுக்கு குறைவு. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் தூய்மையில ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன, அல் குர்ஆன் தான். வேற சிந்தனையை படிச்சிருக்கவும் இல்லை, வேற வாசிப்பும் அவர்களுக்கு இல்லை, ஏனைய கலப்பும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மதீனத்து அரபிகள் இருக்கிற மதீனத்து நபி தோழர்கள், அவர்களாவது யூதர்களோட கொஞ்சம் இருந்து அவர்களோட ஒப்பந்தம் பண்ணி அவர்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தா ஓரளவு அறிவாவது அவர்களுக்கு என்ன செஞ்சு இருந்துச்சு. மக்கத்து மக்களுக்கு அதுவும் இருக்கல, மக்கத்து மக்களுக்கு அதுவும் இருக்கல. அப்ப அந்த அடிப்படையில் சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சஹாபாக்களுடைய அந்த இடம் தான் என்ன செய்யுது, ஃபர்ஸ்ட் குர்ஆன் தான் அவங்களுக்கு வருது. அதனால அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போன முதல் சிலபஸ் நம்ம அல் குர்ஆன்னு சொன்னோம். அல்லாஹ் தஆலா நபிக்கு கொடுத்த முதல் பணி, இஸ்லாத்துக்கு ஏற்று வரக்கூடியவர்களுக்கு கொடுத்த முதல் பணி என்ன தெரியுமா, யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அவங்க செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னு சொன்னா வேதத்தை கற்றுக் கொடுத்தல், வேதத்தை கற்றுக் கொடுத்தல். இல்லைன்னா நம்ம சிலபஸ் அடிப்படையில் எடுத்து பார்த்தோம்னா முதலாவது அரபை எழுதுறதுக்கு என்ன செஞ்சுக்கணும், படிப்பிச்சுக்கணும். சஹாபாக்கள் எல்லாம் எடுத்து மறுபடி யூதர்கள்ட்ட போய் நீங்கள் தான் கொஞ்சம் டெவலப்பான கண்ட்ரியில் இருக்கிறீங்க, உங்களில் உள்ள ஒரு எழுத்தாளர்கள் கொஞ்சம் பேர் தேவையானி நம்ம நவீன மெத்தடாலஜியில் நபியை அனுப்பி அவங்க எழுத்தாளர்கள்லாம் கூட்டு வந்து அவங்களுக்கு எழுத படிப்பிக்கிறது. அவன் எழுத மட்டுமா படிப்பிப்பான், எழுத படிப்பிக்கிற டைமில் என்ன எல்லாத்தையும் சேர்த்து படிப்பிச்சு விட்ருவான். உதாரணமெல்லாம் அதாக தான் இருக்கும். கந்தன் மாட்டை வணங்கினான், நம்ம படிக்கிற தமிழ் பாடம் செய்யறது தானே, எழுவாய் பயனில் தானே படித்தான், எழுவாய் பயனில் அந்த எழுச்சியில் எந்த பயனும் இல்லை, அதை தான் படித்து கொடுக்குறான் அவன். சரியா, அதை தான் படித்து கொடுக்குறான். இந்த மாதிரி அவன் போடுற உதாரணத்துலேருந்து எல்லாமே என்ன செய்யும், அவன்கிட்ட சிலபஸாக இருக்கும். எழுத வாசிக்க கற்றுக் கொடுக்கல ரசூலுல்லாஹ். யுஅல்லிமுஹுமுல் கிதாப், வேதத்தை கற்றுக் கொடுத்தாருண்டு அப்படியே நம்மளோட சிலபஸ் அதில் அப்ளை பண்ணுறது. எப்படி வேதத்தை கற்றுக் கொடுத்தாருண்டு
இந்த நம்ம ஆரம்ப நேசரிக்கலாம் அதை சொல்லிக் கொடுங்க. வேதத்தை கற்று பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுத படிக்கணும். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இதா? அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. முதலாவது யுஅல்லிமுஹுமுல் கிதாப, வேதத்தை கற்றுக் கொடுத்தாருன்னா எழுத வாசிக்கிறதுக்கு அல்ல, எழுத வாசிக்கல கற்றுக் கொடுத்த, வேதத்தில் என்ன இருக்குதோ அதை கற்றுக் கொடுத்தார். வேதத்தில் யாருக்கு எழுத முடியுமோ அவங்க எழுதுவார்கள், யாருக்கு வாசிக்க முடியுமோ அவங்க வாசிப்பாங்க, யாருக்கு கேட்டு விளங்க முடியுமோ அவர்கள் கேட்டு விளங்கி கொள்வார்கள். கேட்டு விளங்கியவர்கள் எழுத தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு எழுத எடுத்து வைக்கிற, படிக்கிற தெரிஞ்சவங்கள்ட்ட படிச்சுக்கிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எல்லாம் உமர் ரலியல்லாஹு காலத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க குர்ஆன். எந்த காலத்தில்? உமர் ரலியல்லாஹு காலத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா வயசுல யாரு கூட? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கூட. ரசூலுல்லாஹ் மரணிக்கிற டைமில், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு வயது 13. ஆனால் அந்த 10 வயசில் அவர் முஃபஸ்ஸலை முழுசாக என்ன செஞ்சிருந்தார், படித்து முடிச்சிருந்தார். முஃபஸ்ஸல்னா காஃப்ல இருந்து சூரத்து நாஸ் வரைக்கும் உள்ள பகுதி அப்படியே மனநம் விட்டு விளங்கி படித்து முடிச்சிட்டார். யார்? இப்னு அப்பாஸ் 10 வயசு, 10 வயசில் படித்து முடிச்சிட்டார். ரசூலுல்லாஹ் மரணிக்கக்குள்ள இப்னு அப்பாஸ் 13 வயசு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எல்லாம் வந்து ஜிஹாது காலத்தில் உதவி செய்கிற அளவுக்கு பெரிய வசதியானார்கள். ஆனால் குர்ஆனை யார்கிட்ட படித்தாங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, படித்தார்கள். எனவே சஹாபாக்கள் எழுத்து வாசிப்பு என்ற படித்தல் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக எதை படித்தாங்கன்னு சொன்னால் குர்ஆன் என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன எடுக்குது அப்படின்ட்டு. அப்போ இந்த ஒரு மெத்தட் ஒருவருடைய முதல் சப்ஜெக்டாக இருக்கணும். பயான்கள் உரைகள் எல்லாம் கேட்டு போட்டு நம்ம பயான் கேட்க வருது, வந்தவங்களுக்கு அரபி படிப்பிக்கிறேன்னு எடுத்துகிட்டு போய்த்துருது. சரியா? குர்ஆனை படித்ததும் இல்லை, ஹதீஸை படித்ததும் இல்லை, ஃபிக்ஹை படித்ததும் இல்லை. அவர் அரபிக் இன்னும் படிச்சுட்டு 10 வருஷமாக என்ன செய்கிறாரு, அரபிக் படிச்சு முதலாவது வந்த உடனே என்ன செய்யணும்னா, ஓகே அரபிக் படிக்கிறேன் நல்லது, சிலபஸ் படிக்கிறேன் நல்ல, எல்லாம் செய்யுங்க. ஆனால் மெயினான சப்ஜெக்டை விட்டுறாங்க. என்ன? குர்ஆனை குர்ஆனை அவர் என்ன சொல்கிறாரோ அந்த அறிவை அப்படியே எடுக்கிறது, விளக்கத்தை அப்படியே எடுக்கிறது, அதை நாங்கள் படிச்சுக்கிறது. இது எழுத்தின் மூலமும் வாசிப்பின் மூலமும் மட்டும்தான் படிக்கணும். கேட்டல் மூலம் என்ன செய்யலாம், விளங்கலாம், படிச்சுக்கலாம். சஹாபாக்களுடைய பெருவாரியான அறிவு கேட்டல் அறிவு தான். சஹாபாக்களுடைய பெருவாரியான அறிவு எப்படி இருந்துச்சுன்னா கேட்டல் அறிவு தான் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் அந்த செய்திகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு படித்து கொண்டிருந்தார்கள். எழுத்து அறிவு வாசிப்பு அறிவு கிடைக்கிறது நியாமத், அது நியாமத் இல்லாமல் இல்லை. ஆனால் நபியுடைய வேலையாக எழுத்த படித்து கொடுக்கிறதோ என்ன வாசிக்கிறத படித்து கொடுக்கிறதோ இருக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து யுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா, அவர்களுக்கு வேதத்தையும் ஹிக்மத்தையும் என்ன செஞ்சாரு, படித்து கொடுத்தார். அப்ப அந்த நபித்தோழர்களை வச்சு அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, குர்ஆனை ஓத வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள். எத்தனையோ நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் இருக்கிற காலத்தில் குர்ஆனை என்ன செய்வாங்க, ஓதுவார்கள் மனனத்தால, விளங்குவார்கள் விளக்கத்தால, தொழுவிப்பார்கள் மனனத்தால. இந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தலீம் என்ன செஞ்சது இருந்தது. எனவே சஹாபாக்களுடைய முதல் சிலபஸாக இருந்ததும் அதுதான், சஹாபாக்களுடைய முதல் சிலபஸாக இருந்ததும் அல் குர்ஆன் அப்படி என்றதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்? அப்படின்னா சஹாபாக்கள்ல எழுத தெரிந்தவர்கள் இருந்தார்களே, சஹாபாக்கள்ல எழுத தெரிந்தவர்கள் இருந்தார்கள். அப்போ எழுத தெரிந்தவர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட 2வது சப்ஜெக்ட் இது. முதல் சப்ஜெக்ட் கேட்டல் மூலம் படித்தார்கள். ரசூலுல்லாஹ்களுக்கு முதல் பணி அல் குர்ஆன் அவங்களுக்கு என்ன செய்யுது, படிச்சு கொடுக்குறது. அதுதான் அவங்களுடைய கல்வி, அதுதான் அவங்களுடைய தூய்மையான திறந்த இதயத்துக்குள்ள போய் முதலாவது சேர்ந்தது. இந்த அதாவது வேதத்துடைய அறிவு தான் அவங்களுக்கு என்ன செஞ்சது, முதலாவது போய் சேர்ந்தது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அல்லாஹு தஆலா இறக்கின வசனங்கள், சஹாபாக்களுக்கு அறிவாக இறக்கின வசனங்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் முதலாவது, சூரத்துல் முத்தஸிர் அடுத்தது, அதுக்கு பிறகு சூரத்துல் முஸம்மில். இப்படியான அந்த விஷயங்களை தான் அல்லாஹ் அறிவா என்ன செய்கிறான், சஹாபாக்களுக்கு கொடுக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் படிப்பிச்சு கொடுக்குறாங்க சஹாபாக்களுக்கு. சஹாபாக்கள் இப்படி ஒரு தேவையில் இருந்தாங்களா, என்னடா இது ஓகே ரசூல் ஸல்லல்லாஹு அவரு தெரிஞ்ச வகையே படிச்சு தராரு, நம்ம மற்ற சிலபஸ் விஷயங்கள் இருக்குதே அதுக்கெல்லாம் நம்ம பாரசீகத்துக்கும் ரோமுக்கு என்ன செய்யணும், போயிட்டு வரணும் என்ற மாதிரி எங்கேயாவது ஒரு சஹாபாக்கள் திங்க் பண்ண மாதிரி ஒரு சப்ஜெக்டுக்கான்னு கேட்டால் இல்லை. அந்த மாதிரி திங்க் பண்ண மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இல்லை. ஜென்ரலாக அவங்களுக்கு இருந்தது, பொதுவாக அடிப்படையாக இருந்ததெல்லாம் இதான். அவங்களுடைய டோட்டல் சிலபஸும் இந்த அமைப்பில் தான் என்ன செஞ்சு இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹ் அதை படிப்பிக்கிறாங்க. அடுத்த 2வது கட்டம் என்ன சஹாபாக்களுடைய நிலையில் இருக்குன்னு சொன்னால், சஹாபாக்கள் முதலாவது எழுதினது குர்ஆனை தான். அவங்களோட முதல் எழுத்து என்ன, அவங்களோட எல்லா, அதாவது அந்த எழுத தெரிஞ்ச நபித்தோழர்கள் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு பின்னால அவங்க எழுதினது முதலாவது எழுத தெரிந்தவர்கள் அல் குர்ஆன். அல் குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சஹாபாக்களை பணியமர்த்தின எதுவேல மன்னர்களுக்கு கடிதம் எழுதுறதா, கணக்கு வழக்கு பார்க்கறதான்னு கேட்டால் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, யாருக்கெல்லாம் எழுத தெரியுமோ அவர்களுக்கெல்லாம் குர்ஆனை எழுத என்ன செஞ்சாங்க,
வச்சாங்க. எந்த அளவுக்கு கண்டால் சில, அதாவது அபூ சயீத் அல் குத்ரியோட செய்தியில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக. அது ரசூலான காலத்தில் அந்த நடைமுறை இருந்துச்சா அல்லது அபூ சயீத் அல் குத்ரி சொன்னாரான்னு தனியான ஒரு இது இருக்குது. எப்படி சொல்ற, லா தக்துபு அன்னி இல்லல் குர்ஆன், என்னிடமிருந்து குர்ஆனை தவிர வேற எதையும் என்ன செய்ய வேண்டாம், எழுத வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுதணும், குர்ஆனை தான் நீங்க என்ன செய்யணும், எழுதணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாகவே நம்ம என்ன செய்யறோம், சிலருடைய அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்தது எழுதுறதுக்கு, எழுத தெரிந்தவர்களுக்கு என்ன குர்ஆனை என்னது, அதாவது படிக்கிறதுக்கு ரசூல் எழுதுறதுக்கு ரசூலுல்லாஹ் ஏற்பாடு செய்யணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அல் குர்ஆனுடைய வேதம் இறங்கும், சஹாபாக்கள் எழுதின முதல் சிலபஸ் என்ன, அந்த அல் குர்ஆனாக என்ன செஞ்சது இருந்துச்சு. அப்ப சஹாபாக்கள்ல மக்கள் மதீனாக்கு வந்த பின்னால ஸைத் இப்னு சாபித், மக்கால எல்லாம் வந்து என்ன, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுபோல அங்க உள்ள நபித்தோழர்கள் முக்கியஸ்தர்களாக இருந்தவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, அவைகள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இது போன்ற முக்கியமான நபித்தோழர்கள் என்ன செஞ்சாங்க, எழுத ஆரம்பித்தார்கள் அல் குர்ஆனை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்கெல்லாம் அல் குர்ஆன் என்ன செஞ்சாங்க, எழுத ஆரம்பித்தாங்க. அப்ப சஹாபாக்கள்கிட்ட ஃபுல்லா செக் பண்ணி எழுதினது எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்தால என்ன இருந்துச்சு, குர்ஆன் மட்டும்தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் குர்ஆன் வைப்பேன், இது மற்ற செக்ஷன் எதுவும் இல்லை. ஏதாவது எடுத்தாலும் சஹாபாக்கள் எழுதினால டோட்டலாக கலெக்ட் பண்ணால் என்ன இருக்கும், குர்ஆன் மட்டும்தான் இருக்கும். அப்போ அவர்கள் எழுதினது அதனால். இதனால தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்று வரைக்கும் அறிஞர்களாக உருவாகக்கூடிய மக்கள்கிட்ட அரபுலகத்தில் மிகவும் முக்கியத்துவப்படுத்தி இருக்கக்கூடிய முதல் சிலபஸ் அண்டையில் இன்று வரைக்கும் என்ன தெரியுமா, குர்ஆன் தான். அவங்க அது குர்ஆனை தவிர ஃபர்ஸ்ட் சிலபஸா வேற எதையும் கொடுக்கறது இல்லை. இமாம் இப்னு ஹல்தூன் சொல்றாரு என்னடா, ரெண்டு பாடத்தை தான் இணைப்பாங்க கிழக்குல எல்லாம், கிழக்கு உலகத்துல எல்லாம் ரெண்டு பாடம், அதாவது அரபு எழுது படிக்கிறது, அடுத்தது குர்ஆனை ஓதுறது. இந்த ரெண்டை தான் அதை முடிக்கும் வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டு பாடம் தான் இருக்கும். அவங்களுக்கு ரெண்டு பாடம் என்னன்னா, அந்த குழந்தைக்கு அதாவது அரபை எழுத படிக்கிறது, குர்ஆனை ஓத, அதோட குர்ஆனை ஓதி மனநமிட படிக்கிறது. என்றைக்கு அவங்க குர்ஆனை முடிக்கிறாங்களோ, 6 வயசு 7 வயசுன்னு முடிக்கிறாங்களோ, அதுக்கு பிறகுதான் அடுத்த பாடம் என்ன செய்யும், அவங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன காரணம் அவங்க நினைச்சாங்கன்னா, ஃபர்ஸ்டா பிள்ளையோட உள்ளத்துக்குள்ள போறது அல் குர்ஆனாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனா நம்ம ஃபர்ஸ்டா அல் குர்ஆனை கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ட்ரெடிஷனலுக்காக கொடுக்குற மாதிரி, ஒரு நம்முடைய கலாச்சாரத்தில் அல் குர்ஆனை என்ன செய்யணும், கட்டாயம் கொடுக்கணும் என்றதை தவிர அதை அவனுக்கு சிலபஸாக கொடுக்கப்படுறோம், அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டலை கொடுக்குறோம், அவனுக்கு ஒரு பெரிய அறிவை கொடுக்குறோம் என்ற சிந்தனை இருக்காண்டு உள்ளத்தை தொட்டு கேட்டு பார்த்துக்கோங்க. அப்படித்தான் நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது ஒரு அழகு, ஒரு இஸ்லாமிய அழகு அந்த பிள்ளைக்கு என்ன செய்யுது கிடைக்குது. அவர் ஒரு இஸ்லாமிய கலாச்சாரத்தை விடாத ஒரு பிள்ளை என்றதுக்காக அதிகமாக கொடுக்கப்படுதே தவிர அதான் அவன் முதல் சிலபஸாக கொடுக்கப்படுறான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அதிகமாக அப்படி தான் என்ன செய்யுது இருக்கு, ஒரு அழகு, அதில் ஒரு இஸ்லாமிய அழகு ஒன்று இருக்கு என்ற அடிப்படையில் கொடுக்குறோம். ஆனால் அதாவது இமாம்களுடைய காலத்தில் இருந்து இது அடிப்படையாச்சு. எந்த அளவுக்குண்டா, எந்த இமாம்கள் நீங்க அல் ஹாஃபித் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானின்னு சொல்லுவோம். ஹாஃபித் சொல்லப்பட்டா நமக்கு தலையில முதல்ல என்ன வரும், அவர் குர்ஆனை மனநமிட்டார், அது சப்ஜெக்டே இல்லைங்க. குர்ஆனை மனநமிட்டவருக்கு ஹாஃபித் நான் சொல்றது. ஆனா எந்த இமாமுக்காவது ஹாஃபித் என்று சொன்னா குர்ஆனை மனநமிட்டதுக்கு இல்லை. காரணம், ஹதீஸ்கள் நிறைய மனநமிட்டு வாசிச்சு படிச்சுக்கிறாருக்கு தான் ஹாஃபித். மற்றபடி குர்ஆனை மனநமிட்டதுக்கான ஹாஃபித் என்று சொல்றாத அளவுக்கு இருந்துச்சு. என்ன மனநமிட்டு தான் இருப்பாரு, அதுக்கெல்லாம் ஹாஃபில் பட்டமெல்லாம் அங்கே இல்லை. ஹாஃபில் தான் குர்ஆனை மனநமிட்டா. ஆனால் அதை பட்டமாக கொடுத்தாலும் என்னது, இமாம்களுக்கு மத்தியில் கூப்பிட்டு இவர் குர்ஆன் ஹாஃபில் என்று பெருமைப்பட்டதா ஒன்றும் இல்லை. காரணம் என்னென்ன, பேசிக் அது. அங்கே 10,000 பேர் இருந்தால் 10,000 பேரில் ஒரு என்னது 9,000 பேர் குர்ஆனை மனநமிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அதை காட்டுறதுக்கான எந்த ஏற்பாடும் என்ன செய்யலை, அங்கே இருக்கல. யாரையாவது ஹாஃபில் என்று அறிஞர்களில் சொல்லப்பட்டால் அதான் அர்த்தம். எங்கேயாவது ஷேக் பின் பாஸ் படிக்கிற டைமில் அல் ஹாஃபித் ஷேக் பின் பாஸ்ன்னு கேட்டுக்கிறீங்களா, இல்லை அல் ஹாஃபித் இப்னு உஸைமின் கேட்டுக்கிறீங்களா. என்ன காரணம்னா அது பேசிக். அந்த அளவுக்கு அல் குர்ஆனுடைய சில கலாச்சாரமாகவே இருந்துச்சு, அது ஒரு கலாச்சாரமாகவே இருந்தது. இப்போ எங்கள்கிட்ட அந்த கலாச்சாரம் இருக்குது, ஆனால் ரெண்டா பிரிச்சு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாவது பிரிச்சு என்ன செய்யுது, அது இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை பார்க்கலாம். அப்போ சஹாபாக்களுடைய இரண்டாவது அம்சமாக அல்லாஹு தஆலா பொறுப்பு கொடுத்த, நபிக்கு பொறுப்பு கொடுத்த விஷயங்கள்ல உண்டாகணுச்சுன்னா கிதாபத்துல் வஹி, வஹியை எழுதுதல், வஹியை எழுத பழக்குதல். எந்த அளவுக்கு வளமேறிச்சுன்னா, வஹியை தங்கட கையால் எழுதி குர்ஆன் பிரதி ஒன்று வச்சுக்கிறது, அது பரக்கத்தாக நினைச்சாங்க. அதை வச்சுக்கணும். பரக்கத்தினால் அந்த குர்ஆனை தான் நான் முதலாக எழுதுனேன், குர்ஆனை தான் நான் வாசிக்கிறேன். அவங்க தனித்தனி பிரதி, இப்போ பிரிண்ட் இருக்கிறதால் அது இல்லை, தனித்தனி பிரதியாக ஒவ்வொரு வீட்லையும் குர்ஆன் இருந்துச்சு. நீங்கள் நினச்சி பார்க்கணும், இன்றைக்கு இந்த பள்ளிக்குள்ள அவ்வளோ குர்ஆன் இருக்கு, நம்ம வீடுகளெல்லாம் அவ்வளோ பிரதிகள் இருக்கு, குர்ஆன் நிறைஞ்சு வழிகிறது. அன்றைக்கு அப்படி இருந்துக்குமா, எழுதணுமே கையால். அதனால ஒரு வீட்டில் ஒரு முஸ்ஹாஃப் இருக்கிறதுக்கு பிரிச்சு கொள்வாங்க. நீங்க இந்த டைம்ல ஓதுங்க, நீங்க இந்த டைம்ல ஓதுங்க, அவங்க முஸ்ஹாஃப் எடுக்கணுமே என்ற அளவில் அந்த எழுத்து முறைகள் இருந்துச்சு. இன்றைக்கு தான் அது அந்த சப்ஜெக்டை எல்லாரும் கையிலும் எல்லாரும் கூட இல்லாட்டி எப்போ இருக்குது, இந்த லெவலுக்கு ஆகிட்டு. எனவே ரெண்டாவது அம்சம், அதை குர்ஆனை அதாவது அல்லாஹு தஆலா முதல்ல குர்ஆனை கற்றுக் கொடுத்தல் முதல் பணி, அதை எழுத வைத்தல் ரெண்டாவது பணி. நம்முடைய தரத்தீப்பில் ரெண்டு, ஃபர்ஸ்ட் அது வந்துரு, இது ரெண்டாவது வந்துரு. சரியா, முதலாவது விளங்குறது,
அதை கேட்கறது, படிக்கிறது, புரிகிறது, அமுல்படுத்துறது முதல் பணி. இரண்டாவது பணி தான் என்ன, எழுதுதல் அப்படி என்ற பகுதி. அப்போ இந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவாவும் பணியும் இருந்துச்சு. இது இரண்டாவது அம்சம். மூணாவது, இப்படி உருவாக்கப்பட்ட சஹாபாக்களோட சிந்தனையில் என்ன இருக்கும்? இப்போ நம்ம ஒரு குழந்தைக்கு என்ன கொடுக்குறோமோ அந்த அடிப்படையில் தான் பிள்ளையுடைய அந்த பதிலும் இருக்கும். இந்த அடிப்படையிலேயே வளர்க்கப்பட்ட சஹாபாக்களுடைய சிந்தனையில் முழுசாக எது பதிஞ்சிருந்ததுண்டா, ஏவல் விளக்கல், கூடும் கூடாது, செய்யணும் செய்யக்கூடாது, நம்பணும் நம்பக்கூடாது, டோட்டல் எதிர்பார்ப்பு மேலுக்கு தான் இருந்துச்சு. வஹீதான். எப்படி ஆதாரம் காட்டுறாங்கடா சஹாபாக்களுடைய பேச்சுக்களை பாருங்க. நம்ம குர்ஆன்ல இருக்கான்னு கேட்போம் தானே, அது சஹாபாக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இதை செய்து கொண்டிருந்தோம், அப்போ குர்ஆன் இறங்கிக்கிட்டு தான் இருந்துச்சு. நாங்கள் இந்த வேலையை செய்வோம், அப்போ குர்ஆன் இறங்கிக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த காலத்தில் நாங்கள் இந்த வேலையை செய்திருக்கிறோம், குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கின்ற காலத்தில் இந்த வேலையை செய்திருக்கிறோம். இந்த வார்த்தை என்னத்தை சொல்லுது? அதாவது குர்ஆன்ல இருக்கி இல்லைன்னு சொல்லலாமா உங்களுக்கு? அதாவது குன்னா நஅஸில் வல் குர்ஆனு யன்ஸில், அஸில் சட்டத்தை சொல்ற சந்தர்ப்பம். கணவன் மனைவி உறவு கொண்டு விட்டு குழந்தை தங்காமல் விலகிக் கொள்வதற்குதே அந்த அஸில் சட்டத்தை ஜாபிர்லாங்க சொல்ற டைம்ல கூட என்ன சொல்றாருன்னா, குன்னா நஅஸில், அந்த மாதிரி நம்ம செய்வோம், வல் குர்ஆனு யன்ஸில், குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தனி மனிதனாக குடும்ப ரீதியாக அறையில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு எங்களுக்கு தடை வரல என்றதை எப்படி சொல்றாரு பாருங்க. நாங்கள் அந்த மாதிரி ஈடுபடுவோம், ஆனால் அவள் குர்ஆன் எங்களுக்கு அதை என்ன செய்யலை, கணவன் மனைவி அப்படி ஈடுபட்ட டைமில் அதை தடை செய்யவில்லை அப்படின்னா அவங்க மொத்தமாக அவங்க இப்படி ஆதாரம் காட்டலாமா? நம்மளோட சிந்தனையில் எப்படி, நம்ம சிலபஸ் ரெண்டும் வேறுன்றதுனால எப்படி இருக்கும்டா, அந்த இதுக்கெல்லாம் நம்ம குர்ஆன் ஆதாரம் காட்டலாமா, அது சப்ஜெக்டாக இருக்காது அப்படின்னு தான் இருக்கும். சஹாபாக்கள் டோட்டல் அந்த ரசூலுல்லாஹ் 23 வருஷத்தை எப்படி பார்க்குறேன்னா, குர்ஆனால கவர் பண்ணப்பட்டதா, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அது குர்ஆன்ல எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கும் என்றதுனால தான் வீட்டில் நடக்கக்கூடிய தனிப்பட்ட ரீதியான ஒரு சப்ஜெக்டுக்கு குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் எப்படி என்ன செஞ்சோம் அப்படின்னா, அந்த காலத்தில் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கோம், எங்களுக்கு தடை இருக்கலையே அப்படின்னா, குர்ஆன் இது பிழைண்டா எங்களுக்கு தடுத்திருக்கும், எங்களை நிறுத்தி இருக்கும், எங்களை கூடாதுன்னு சொல்லிருக்கும், எங்களை செய்ய சொல், இந்த விளக்கம் அவங்களுக்கு என்ன செஞ்சது இருந்தது. எதுலையும் குர்ஆனை ஆசைப்படுறதுல மட்டுமல்ல, பயப்படுறதுலையும் குர்ஆன் சப்ஜெக்ட் தான் இருந்துச்சு. இறங்குறத பற்றி உமர் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போகிறாங்க, போகிற டைமில் ரசூலுல்லாஹ்ல பேசுகிறாங்க, ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலை. 2ஆம் முறை பேசுகிறாங்க, பதில் சொல்லலை. 3ஆம் முறை பேசுகிறாங்க, பதில் சொல்லலை. உமர்லாம் பயந்துட்டாங்க. எப்படி பயந்தாங்க தெரியுமா? எனக்கு எதிராக எதுவும் குர்ஆன் வசனங்கள் இறங்கி விடுமோடு நான் பயந்தேன். உடனே நான் என்ன செஞ்சேன், முன்னுக்கு போயிட்டேன். ரசூலுல்லாஹ் என்னோட கோவப்பட்டு அல்லாஹ் தஆலா வேத வசனங்கள் என் மீது இறக்கி விடுவானோன்னு பயந்தேன் என்றார். இந்த இதை எடுத்து பாருங்க. இப்போ சாதாரணமாக நாங்கள் பேசுகிறோம், பதில் சொல்லலைன்னா முதல் கவனம் எங்கே போகுது தெரியுமா? குர்ஆனுக்கு போகுது, வஹீக்கு போகுது. ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலை என்ன நினைச்சிக்கணும், உமர்லாங்க இயற்கையாக சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி தானே சிந்திப்போம். சிலபஸ் அடிப்படையில் எப்படி சிந்திச்சிருக்கணும்னா, வேற சிலபஸ் ஆயிருந்தா இன்னும் நம்ம எதுவும் கோபமாக எதுவும் பேசலையே, இப்போதான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு தானே வந்தேன், என்ன சப்ஜெக்ட்னு விளங்கலை, என்னன்னு கேட்கணும், இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். குர்ஆனோட சம்பந்தப்படுத்திய சிந்தனை வராது. உமர்றதெல்லாம் உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு எதிராக ஏதாவது குர்ஆன் வசனங்கள் இறங்கி விடுமோடு பயந்து நான் வேகமாக என்ன செஞ்சுட்டேன், முன்னுக்கு போயிட்டேன். அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒருவரை அனுப்பி உமர்லாங்களை அழைக்கிறாங்க. அப்பையும் உமர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு எதிராக ஏதாவது வசனம் இறங்கி விட்டதோ நான் என்ன செஞ்சேன், பயந்தேன் என்று சொன்னார். அவர் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அவர் என்னத்தை பயந்தாரோ அதுதான் நடந்திருக்கு, ஆனால் அவருக்கு எதிராக இல்லை. என்னடா, எனக்கு இப்பொழுது இந்த இரவில் ஒரு சூரா இறக்கப்பட்டது என்றாங்க ரசூலுல்லாஹ். பாருங்க எவ்வளவு சிந்தனை நெருக்கமாகிக்கிட்டு. அதாவது என் மீது ஏதாவது இறங்கிருமோடு பயந்தேன்றாங்க, அதனால முன்னுக்கு போனேன்றாங்க. திருப்பி அழைக்கிற டைம்ல அதை பயப்படுறாங்க. ஆனா உமர் தாங்க நினைச்ச மாதிரி குர்ஆன் வசனம் தான் இறங்குது, சூரா தான் இறங்குது, ஆனா அவருக்கு எதிராக என்ன செய்யல, இறங்கல்ல. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உமக்கு தெளிவான வெற்றியை நாம் தந்து விட்டோம் என்ற அந்த சூரத்துல் ஃபத்ஹ் இறங்கியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு இந்த உலகமும் அதில் உள்ளவற்றை விட மிகவும் சிறந்த ஒரு சூரா எனக்கு என்ன செஞ்சது, இப்பொழுது இறங்கி இருக்கிறது என்று ஓதி காட்டினார் இடத்தை பார்க்கிறோம். இதுதான் அந்த சஹாபாக்கள் எதிர்பார்ப்பிலும் சட்டத்துடைய எதிர்பார்ப்பிலும் வகையோடு தான், தங்கள் மீது ஏதாவது இறங்கிடுமோ என்ற பயத்திலே அதில் தான் இருந்தாங்க. எந்த வசனம் இறங்கினாலும் அந்த வசனத்தை தனக்கு என்று பயப்படக்கூடிய நிலைமை. நம்மளாம் படித்த செய்தி சாபித் இப்னு கைஸுடைய செய்தி என்ன, குர்ஆன் வசனம் இறங்குது, லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, ரசூலுல்லாஹ்வுடைய குரலுக்கு மேல் உங்களோட குரலை என்ன செய்ய வேண்டாம், உயர்த்த வேண்டாம், உங்களது அமல்கள் நீங்கள் அறியாமலே அழிந்து விடும் என்ற வசனம் இறங்குது. அந்த வசனம் இறங்கிய 2-3 நாளில் சாபித் இப்னு கைஸை காணோம், பள்ளி பக்கத்துக்கே அவர் என்ன செய்யலை, வரல. சில சஹாபாக்களின் ஜஹூரியுஸ் சவுத்தர் சொல்லுவாங்க, பேசினாலே குரல் சவுண்டாக தான் என்ன செய்யும் வரும், அப்படி சஹாபாக்கள் இருந்தாங்க, வரல. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க சஅத் இப்னு முஆத்ட்ட, ஏன் சாபித் இப்னு கைஸ் என்ன செய்யலை, பள்ளிக்கு காண ஏன் வரலன்னு கேட்குறாங்க. அப்போ சஅத் இப்னு முஆத் சொல்ற, நான் பக்கத்து வீட்டால் தான்,
அவருக்கு எந்த ஒரு நோயும் இருக்கிற மாதிரி எனக்கு என்ன தெரியல, நான் எதுக்கும் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் போறாரு, பேத்து விசாரிச்சா அவர் சொல்றாரு, இந்த குர்ஆன் வசனம் இறங்கிச்சு, அனமின் அஹ்லின்னார், நான் நரகவாதிகளில் ஒருவன் அப்படின்றார். அவர் நான் நரகவாதிகளில் ஒருவன் என்று அல்லாஹு தாலா குரலை உயர்த்த வேணான்றா. ஏன்னா குரல் முழுசாவே என்ன செய்யும், உயர்ந்து தான் இருக்கேன். நான் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் உயர்த்தி தான் என்ன செஞ்சுக்கிறேன், பேசி உங்களோட அமல்கள் நீங்கள் அறியாத வண்ணம் அழிந்து விடலாம். அந்த குர்ஆனை அப்படியே தனக்கு என்ன செய்யறாரு, டைரக்ட்லி அப்ளை பண்றாரு. நமக்கு நேர பேசுற மாதிரி இருக்கும் குர்ஆன் வசனம், நமக்கு சம்பந்தம் இல்லை, பக்கத்தில் உள்ளவனுங்க நினைச்சிருவோம். பயானே எப்படி போகும், நம்ம பேசுற பயானே எப்படி போகணும், இவருக்கும் நிறைய பேர் நான் கண்டிக்கிறேன் பயானுகளில், பெரிய பெரிய பயானுகளில் எந்த பாயிண்ட் சொன்னாலும் பக்கத்தில் உள்ளவரை பார்க்குறேன், அதை உங்களுக்கு தான் அப்படின்றது விலகிட்டா வலது இடதுமா தான் பார்த்துட்டு இருப்பாரு. அதான் இவரோட அவர் பழகி பாராக்கியது. நம்ம பாராட்டி சொல்லுவோமா, இப்படி தர்மம் செய்யணும், அவர் தன்னை தானே சிரிச்சு, அவர் செஞ்சதெல்லாம் அவருக்கு என்ன செய்யும் ஞாபகம், எவ்வளோ பெரிய ஒரு குரூர் சரியா. ஆனால் எதிராக சிந்திக்கிறா அல்ல, இந்த வசனம் நேர எனக்கு எதிரான ஒரு இதுக்கு தான் வசனத்துக்கு தான் இறங்கிருக்கி என்று சொல்லி தாபித் இப்னு கைஸ் இதை வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட சாதிப் இப்னு முஆத் சொல்றாரு. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கவாதிகளில் ஒருவர் என்று சொல்லுங்க என்று. அவர் சொர்க்கவாதிகளில் ஒருவர் என்று சொல்லுங்க என்ற பின்னால தான் அவர் என்ன செய்யறாரு, வாராரு. இது வந்து சஹாபாக்களுடைய நடைமுறை. குர்ஆன் எனக்கு அதாவது ஆதாரம் காட்டுற டைம்ல கூட குர்ஆன் வார்த்தை பிரயோகத்தை சொல்றேன், ஆதாரம் நம்மளும் காட்டுவோம் தான், வார்த்தை பிரயோகத்தில் குர்ஆன் தான் அவங்களோட சிந்தனையில இருக்குது, சிலபஸா இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் ஆதாரம் காட்டுறதுக்கும் அதுதான் அவரோட வாழ்க்கை இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே போல எச்சரிக்கை விஷயத்திலும் சஹாபாக்களுடைய பயம் என்ன செய்கிறது, இந்த பயமாக இருந்தது அப்படி இடத்தை பார்க்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, தாபித் இப்னு கைஸ், அது மட்டுமல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றதை பாருங்க. அதாவது வாழ்க்கை குர்ஆனாக இருக்கிற இடத்துக்கு அவங்க அமல் செஞ்சது ஒரு சைடு, அமல் செய்யறதுன்றது குர்ஆன் சட்டம், நாம செய்யறோம், அதை வேகப்படுறோம், அது அமல். மனசளவுல நீ அமல் செஞ்சாலும் உண்ட உள்ளத்துல என்ன இருக்குது அப்படின்றத காட்டுறதா நான் சிலபஸ் வார்த்தை சொல்றேன். நீ என்ன அடிப்படையில் செயல்படுற. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அவங்களோட அவதூறு சம்பந்தமான விஷயம் வந்துச்சு. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு மனசால நினைக்கிறாங்க, அவங்களோட முழு சிந்தனை எதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு பாருங்க. அவதூறை ரசூலுல்லாஹ் வந்து கிளியர் பண்ணணும், அபூபக்கர் வந்து கிளியர் பண்ணணும், இவங்க நினைக்கணும் என்ற மனித இயல்பான சிந்தனையும் இருந்திருக்கு. ஆனால் அதிகமாக என்ன யோசிச்சுக்கிறாங்கன்னா, இதுக்கு ஒரு தெளிவுண்டு வரும், இதுக்கு ஒரு பதில் ஒன்று அல்லாஹ்வோட உதவியும் எனக்கு கிடைக்கும் அப்படி நினைக்கிறாங்க. ஆனா சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு சார்பா குர்ஆன் வசனம் இறக்குவான்னு நான் கற்பனை பண்ணிக்கல அப்படின்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு சார்பாக குர்ஆன் வசனம் இறங்குற அளவுக்கு நான் அப்படி ஒரு தகுதியானவர் நான் நினைக்கல, அந்த நிலைமையில தான் இருக்கிறேன் அப்படின்னா. அந்த குர்ஆனை டச் பண்ணி அவங்க யோசிக்கிறான், குர்ஆனை டச் பண்ணி யோசிக்கிறான், ஏண்ட விஷயத்துல என்ன இறங்குறதுக்கான அளவுல தகுதியில நான் அதாவது அல்லாஹ் என்ன தூய்மைப்படுத்துறதுக்காக குர்ஆன் வசனம் இறக்குவான்னு நினைக்கிறேன். ஆனால் அல்லாஹ் என்ன தூய்மைப்படுத்துவான், என்னை அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவான். குர்ஆனுடைய வசனம் இறங்கும்னு நான் என்ன செய்யல நினைக்கல. அல்லாஹ் என்ன சூரத்து நூர்ல எனக்காக சில வசனங்களை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், இறக்கி வைத்தான் என்று சொல்லி ஆயிஷா சொல்றாங்க. அதுல ரசூலுல்லாஹ் எப்படி ஆயிஷா எப்படி நடந்து கொள்றாங்க, அவரோட தாய் சொல்றாங்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்யுங்க, எலும்பி நீங்க நன்றி செலுத்துங்க, தேங்க் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ ஆயிஷா சொல்றாங்க, நான் என்னத்துக்கு இவருக்கு என்ன செய்யணும், நான் வந்து நன்றி செலுத்துறேன், நான் நன்றி செலுத்த வேண்டியது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் நான் நன்றி செலுத்த வேணும், அவன் தான் என்னை தூய்மைப்படுத்தினான். ரசூலுல்லாஹ் நீதியா நின்றான், ரசூலுல்லாஹ் என்ன சார்பா நிக்கலே, நீதியா நின்றாங்க. நீதியா எல்லாரும் என்ன செய்யலாம், நிக்கலாம். அந்த கருத்துப்பட சொல்றான், நீதியா எல்லாரும் நிக்கலாம், சார்பா நிக்கிறவரு தான் நான் தேங்க் பண்ணணும். அதனால அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நான் என்ன செய்வேன், நான் நன்றியா சொல்வேன். யார் சொல்றாங்க, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப அந்த அந்த எதிர்பார்ப்பை பாருங்க. என் விஷயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வார்த்தையை பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபித்னாவை தவிர்க்கிற அமைப்பில் பேசுவாங்க ரசூலுல்லாஹோட, அதுக்கு வஹி இறங்கும், அதுக்கு என்ன செய்யும், வஹி இறங்கும். அப்போ ஒரு முறை சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே லவித்தகத்த மகாம இப்ராஹிம முசல்லா, இப்ராஹிமுடைய மகாம நீங்க தொழுமிடமாக எடுத்துக்கினா நல்லமே, இமாமத் அங்கிருந்து செஞ்சா நீங்க என்ன நல்ல அந்த இடத்துல தொழுதா நல்லமே அப்படின்னு கேட்கிறான். அப்போ சொன்ன கொஞ்சம் காலப்பகுதியிலே அல் குர்ஆன் வசனம் இறங்குது, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முசல்லா, இப்ராஹிமுடைய அந்த மகாமை நீங்கள் தொழுமிடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இறங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் விஷயத்தில் சொல்றாங்க, லவ் ஹஜப்த நிசாக், உங்களோட பெண்களுக்கு நீங்க ஹிஜாப் போட்டால் நல்லா இருக்குமே. ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு முன்னால ஹிஜாப் போட்டான்னா இங்க வந்து அபாயா போடுறது மட்டுமல்ல, டோட்டலாக அவங்கள கவர் பண்ணிடுறது, பார்க்க போனா பல்லக்கில் போற மாதிரி கவர் பண்ற மாதிரி, டோட்டல் எல்லாம் திரைக்கு பின்னாலே இருக்கிற மாதிரி நீங்க செஞ்சா நல்லது என்ற கொஞ்சம் எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்கன்னா, உமரே அதாவது நீங்க எங்கட விஷயத்துல கூடுதலா என்ன செய்றீங்க, தலையிடுறீங்கன்னு சொல்ற அளவுக்கு அது இருந்துச்சு. கொஞ்ச நாள் அல்லாஹு தஆலா ஹிஜாபுடைய வசனத்தை என்ன செய்றான், இறக்குறான். ரசூலுல்லாஹ்வோட விஷயத்தில் மனைவிமார்கள் வந்து கொஞ்சம் அதாவது அதிகமாக நடந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் உரிமை கொடுத்திருந்தாங்க. அப்போ அதை வச்சு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி பேச வேண்டாம், அல்லாஹு தஆலா உங்களை என்ன செய்யலாம்,
விவாகரத்தை செய்ய சொல்லி அந்த நபிக்கு வேறு மனைவிமார்களை என்ன செய்யலாம், முடித்து வைத்து விடலாம்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி குர்ஆன் வசனம் என்ன, அதாவது உங்களது இறைவன் அவர் உங்களை தலாக் பண்ணிவிட்டால் பதிலாக என்னது மற்ற சாலிஹான பெண்களை கொடுப்பதற்கு அல்லாஹு தாலா என்ன அதாவது சக்தி உள்ளவன் என்று சொன்ன மாதிரி அந்த வசனம் இறங்குது. இதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தில் எவ்வளோ பெரிய கௌரவத்தை அதை ஏற்படுத்தி நினைச்சு பாருங்க. சொல்ற ஒவ்வொரு கட்டத்துக்கும் அல்லாஹ்வுடைய வசனம் என்ன செய்யுது, இறங்குது. பத்ர் யுத்தத்தில் கைதிகளை என்ன செய்யணும் என்பதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன முடிவெடுத்தாங்களோ அந்த வசனம் என்ன செய்யுது, இறங்குது. இப்படி பல இடங்கள்ல அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை சொல்ற டைம்ல சொல்றாங்க, வாஃபக்து ரப்பி ஃபீ ஸலாஸின், நான் எனது இறைவனோடு 3 விஷயத்தில் உடன்பட்டேன் என்றான். அந்த கண்ணியமான வார்த்தையை பாருங்க, நான் 3 விஷயத்தில் இறைவனோடு உடன்பட்டேன். இறைவன் 3 விஷயத்தில் என் கருத்துக்கு உடன்பட்டான் என்ற வார்த்தையை சொல்லலை. இதுதான் அந்த குர்ஆனுக்கு அவங்க கொடுத்திருந்த விஷயம். அந்த வார்த்தை பிரயோகம் வாஃபக்து ரப்பி ஃபீ ஸலாஸ், எனது இறைவனோடு நான் 3 விஷயத்தில் உடன்பட்டேன். அப்படின்னா நான் அதில் ஒத்து போயிட்டேன். உடன்பட்டேன்னா நான் ஏற்றுக்கிறேன்ல, ஒத்து போயிட்டேன். இறைவனுடைய வகைக்கு ஏற்பட 3 விஷயத்தில் ஒத்து போயிட்டேன்னு சொல்றாங்க. இது கண்ணியம். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க சொல்ற டைம்ல என்ன, அவன் தான் எனக்கு உணவளிக்கிறான், அவன் தான் எனக்கு நீர் புகட்டுகிறான், நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் தான் என்னை குணப்படுத்துகிறான்டா. அவன் தான் எனக்கு நோய் தாரான்னு சொல்லலே, அவன் தான் எனக்கு நோய் தருகிறான், அவனே என்னை குணப்படுத்துகிறான்னு சொல்லல. இதா மரில்து, நான் நோய்வாய்ப்பட்டால் ஃபஹுவ யஷ்ஃபீன், அவன் என்ன செய்கிறான், குணப்படுத்துகிறான். அதுதான் அல்லாஹ் தான் எல்லாருடைய தக்தீரும். ஆனா பேச்சொழுக்கம் என்ன செய்யணும், அந்த சரியான வார்த்தை பிரயோகம் சொல்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றான், அல்லாஹு தாலா என்னை சிறையிலிருந்து வெளியெடுத்ததன் மூலம் எனக்கு உபகாரம் செய்தான். அப்ப சிறையில போட்டது, சிறைக்கு போவதற்கு அல்லாஹ்வுடைய தக்தீர் தான் காரணம். ஆனா வார்த்தையில் என்ன சொன்னாரு, சிறையிலிருந்து வெளியெடுத்ததன் மூலம் அல்லாஹு தாலா எனக்கு உபகாரம் செய்தான். அந்த குர்ஆனோடு உள்ள அந்த தஆமுல், அந்த இறைவனுடைய வார்த்தைகளோடு உள்ள அந்த நடைமுறை உமர்லாம் சொல்றாங்க, வஃபக்து ரப்பி ஃபீ ஸலாஸ், இறைவனோடு நான் 3 விஷயத்தில் என்ன செய்தேன், நான் உடன்பட்டேன் என்ற வார்த்தை என்ன செய்றாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இவைகள் சஹாபாக்கள் எந்த அடிப்படையில் அந்த குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த பின்னால, அதை எழுத வைத்த பின்னால அந்த குர்ஆனோட அவங்களுடைய தஆமுல் இறுதி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா இதுதான். சஹாபாக்களுடைய அந்த இறுதியா இந்த செய்தியை சொல்லி முடிச்சு கொள்றேன். அந்த கவலையுடைய பாயிண்ட் அப்படியே உம்மு ஐமன் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, விளங்கப்படுத்துறாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் எப்படி விசிட் பண்ண போவாங்களோ அது போல அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பிறகு என்னது விசிட் பண்ண போறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு அழுதாங்க. ஏன் அழுகுறீங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அங்க கைர் தானே இருக்கும், அல்லாஹ்ட்ட கைர் தானே இருக்கும், அப்பே நீங்க அழணும். நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கைர் தான் இருக்கும் என்றது தெரியாமல நான் என்ன செய்யல, அழல. நான் அழுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்ற பொழுது வஹி இறங்கி கொண்டிருந்துச்சு. எங்களுக்கு வஹைக்கு ஒரு தொடர்பு, இறைவனுடைய செய்திக்கான தொடர்பு இருந்துச்சு. அது கதின் கத்தா, இப்போ என்ன அது முடிஞ்சிச்சு, அதை நினைத்து தான் அழுகிறேன் என்று சொன்ன பொழுது ஃபஹய்யஜத் ஹுமா அலல் புக்கா, அந்த இருவருக்கும் அழுகை ஏற்படுத்தி விட்டார்கள். யாரு, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த இருவருக்கு என்ன அழுகை ஏற்படுத்திட்டாங்க. அந்த ரசூலுல்லாஹ்வோட பிரிவை கூட அவங்க சபரா பண்ணிட்டு இருக்கிற டைம் சபராயிக்கிறாங்க, அது நல்லது தானே என்றாங்க. அப்படி சொன்ன சஹாபாக்களே வஹி துண்டிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியை சொன்னோடனே அழுதாங்க. இப்போ மரணத்தை நினைச்சு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கைர் தான் இருக்கும் என்றதை அதாவது விளங்கித்தான் பொறுமையாக்கிறாங்க. ஆனால் அதுக்கு மேலதிகமாக ஒரு விளக்கம் கொடுக்குறா உம்மு ஐமன், வஹி இல்லையே, இப்போ எங்களுக்கு அந்த தகவல் இல்லையே, அல்லாஹ்ட்டின் இறங்கி கொண்டு அந்த செய்தி இல்லை ஒன்று. அவங்களுக்கு பொறுமையாக இருக்க சொன்ன 2 நபித்தோழருக்கு என்ன செஞ்சுட்டு அழுக யார், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருக்கும் அழுக வந்தது நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். இப்போ இது இந்த இடங்கள் எல்லாம் மிக முக்கியமான பிரதானமான இடங்கள். நம்ம குர்ஆனை விளங்குகிறோம், குர்ஆனை படிக்கிறோம், குர்ஆன் இதெல்லாம் நினைக்கிறோம், எங்களோட சிலபஸானு மட்டும் திருப்பி சிலபஸ் என்று சொல்றதுக்கான காரணம், சிலபஸ் என்ற வார்த்தை புனிதம் அல்ல, சிலபஸுக்கு நம்ம கொடுத்திக்கிற புனிதம். நம்ம சிலபஸுக்கு கொடுத்திக்கிற புனிதத்தால தான் நான் சொல்ல வரேன். இந்த அமைப்பில் நமக்கு இருக்குதா, பரக்கத்துக்காக நம்ம குர்ஆனை யூஸ் பண்றோம், ட்ரெடிஷனல் எங்களுடைய மரபு அதுக்காக யூஸ் பண்ணுறோம். குர்ஆன் ஷரியாவுக்கு முக்கியம், சட்டங்களை தெரிஞ்சுக்கொள்ள முக்கியம். உலக வாழ்க்கையிலிருந்து எங்களுடைய டோட்டல் நாடி நரம்பிலிருந்து அல் குர்ஆன் தான் எங்களுடைய அதாவது வாழ்க்கை வழிகாட்டி என்கின்ற சிந்தனை எங்களுக்கு இருக்குதான்னு கேட்டால் இல்லை. அந்த மாதிரியான ஒரு அம்சம் என்ன இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சஹாபாக்கள் எப்படி இந்த அதாவது அல் குர்ஆனிய மாணவர்கள் என்ற அந்த சப்ஜெக்ட் நான் சொன்னதுக்கான படிப்பு என்றதுதான். மற்ற சப்ஜெக்ட் குர்ஆன் ஒரு செய்தி வருது, சஹாபாக்கள் உடனே கட்டுப்பட்டார்கள், அதுக்கு செயல்பட்டார்கள், அதுக்கு ரியாக்ட் பண்ணார்கள் என்பது தாக்கம், அது குர்ஆன் ஏற்படுத்தின தாக்கம். ஆனால் படிப்பும் குர்ஆன் தான். படிப்பு இப்போ இன்றைக்கும் தாக்கம், சிலபஸ் படிக்கிறது வேற, தாக்கம் குர்ஆன்ல இருக்குது.
அந்த அளவுக்கு சிலபஸ் வேறு. அதனால தான் அது கொஞ்ச நாளில் அப்படி குர்ஆன் ஓதவும் கூட கிடைக்கிறது இல்லை. சில நான் அந்த வேலையில் பிஸி ஆகிக்கிறதாலே அது ஒரு வேற ஒரு மெத்தடில் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுதான் பிரதானம் என்ற அமைப்பில் இல்லாத பேச்சுக்கள் ஈமான் உள்ள நல்ல மாணவர்கள்ட்ட நல்ல மனிதர்கள்ட்ட எல்லாம் என்ன செய்யும், அதிரிக்கும். அப்படி இல்லாமல் சஹாபாக்களுடைய அந்த பகுதியில் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல் குர்ஆனோடு உள்ள அந்த தொடர்புகள் இருந்துச்சோ அதே மாதிரி தான் சஹாபாக்கிட்ட என்னது ஏற்படுத்தினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதே அமைப்பில் தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் சஹாபாக்களுடைய இது இருந்துச்சு. கடைசி நிமிஷம் வரைக்கும் மௌத்து வரைக்கும் அந்த குர்ஆனுடைய விஷயத்தில் சஹாபாக்களுக்கு வேறு எந்த சிலபஸும் தாக்கம் செலுத்தாத அமைப்பில் இருந்தாங்க. ஒரே ஒரு இன்னொரு செய்தி, அதாவது இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் அல் ஹயாஉ குல்லுஹு கைர், எல்லா வெட்கமுமே நல்லது தான் என்றாங்க இம்ரான் இப்னு ஹுசைன். அது ஹதீஸோடு சம்மந்தப்பட்டது தான், எல்லா வெட்கமே நல்லதுன்றார். அதில் பக்கத்தில் ஒருத்தர் சொல்றாரு மின்ஹு கைர் வ மின்ஹு ஷர், அதில் நல்லது மிகி கெட்டது மிகின்றார். நம்ம சிலபஸ் மற்ற சிலபஸ் சரியா, மற்ற சிலபஸை படித்தவர் அவர் சொல்றாரு என்ன, அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கின்றாரு. இம்ரான் ஹுசைன் சொல்றாரு அல் ஹயா குல்லுஹு கைர், என்ன ரசூல் அல் ஹயா மினல் ஈமான்டா, வெட்கம் ஈமான் உள்ளது. சஹாபாக்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். அப்ப சஹாபாக்கள் சொல்ற திருப்பி அவர் மின்ஹு கைர் வ மின்ஹு ஷர், ரெண்டு வகை வெட்கம், ரெண்டு வகை பிரிச்சாலே விளங்கிக்க வேண்டிய சிலபஸ் வேறு சரியா, அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கின்றார். மூணாவது முறை சொன்ன உடனே இம்ரான் ஹுசைனுக்கு சந்தேகம் வருது, ஒரு வேளை நயவஞ்சகராய்ப்பாரோ, நான் திருப்பி ரசூலாங்க சொன்னு பேசுறேன், நயவஞ்சராய்ப்பான். அப்போ பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க இல்லை அவர் நல்ல மனிதர் தான், வேற படிப்பு வேற வாசிப்புகள் என்ன செஞ்சுக்கிறாரு செய்கிற அந்த வார்த்தையை சொல்லலை, நான் சொன்ன வார்த்தையை சொல்லலை, அந்த மாதிரி இவர் என்ன வேற ஹிக்மத்தான புத்தகங்களை படித்ததுனால வந்த விலை என்ற மாதிரி ஒரு விளக்கத்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதோட இம்ரான் ஹுசைன் என்ன செஞ்சார், அமைதியாயினார். இதுதான் சப்ஜெக்ட். அதாவது நம்ம இன்னொரு பகுதியுடைய வாசிப்பு செய்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற சிந்தனை குர்ஆனுக்கு எதிராக போகும். சஹாபாக்கள முதல் சிலபஸா குர்ஆன் இருந்து மற்றவைகள் என்ன செய்வாங்க, அதை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது இம்ரான் ஹுசைன் செயல்பாட்டிலே நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தை நான் சொன்ன இந்த மையக்கருவை சரியான முறையில் புரிந்து அல் குர்ஆனோடு தஆமுல் செய்யக்கூடிய மக்களாக பழகக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மானவரி மாக்கியல் புரிவானா. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹி வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.